எக்ஸசைஸ் 3.1ல 11th சம் பார்க்க போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, the length of a rectangle கொடுத்துருக்காங்க. length of a rectangle வந்து 3x plus 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. and its breadth is 3x minus 2 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. find its area in terms of x கொடுத்துருக்காங்க. ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. what will be the area if x equal to 20 units, அதாவது எக்ஸுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச லென்த் ஏரியா ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது, L into B. அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஏரியா வந்து இஃப் எக்ஸ் வந்து 20 இருந்தால் எவ்வளோ யூனிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க, நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரா சர்க்கிளா ரெக்டாங்கிளா, அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ அவங்க கொடுத்துருக்குறது வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க, பாக்ஸ் போட்டு எழுதிக்கணும் கண்டிப்பாக. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து என்னது, லென்த் இன்ட்டு பிரெத்து ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு, அதாவது லென்த்தையும் பிரெத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வரக்கூடிய ஈக்குவேஷனுக்கு வந்து என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துட்டாங்க அவங்களே 20 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 20 போட்டு கண்டுபிடிக்கணும், அதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ நான் இதில் வந்து நானே மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் லென்த்தும் பிரெத்தும் இப்போ சும்மா நம்பர் அப்படின்னா நீங்களே மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 2, இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க, 3x - 2 அப்படி தானே. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு இதையும் ஃபஸ்ட்டு உள்ள இதை எடுத்துகிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த 2 கூட இதை மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து 2 கூட இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 9. 3 3s are 9. x into x, x ஸ்கொயரு. அப்போ -3 2s are 6 x. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2 3s are 6 x. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 2s are 4. அவ்வளோதான். இப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 9x ஸ்கொயரு. இது -6 + 6 கேன்சல் தான். அப்போ வேரியபிளோடு இருந்தாலும் -6 + 6 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து அதை பென்சிலால் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு எழுதுங்க, இல்லைனா தப்பு விட்டுருவீங்க. இதை கட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், -6x + 6x கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், -4. அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், இஃப் எக்ஸ் வந்து 20 இருந்தால் இவ்வளோ யூனிட்ஸ் கிடைக்கும், x = 20. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ 9 எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், 20 the whole square -4. இப்போ என்ன பண்ணணும், 9 20 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 20 × 20 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 400 கிடைக்குமா. 400 - 4. இப்போ என்ன பண்ணணும், 4 9s are 36. உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 36 0 0 -4 கிடைக்குமா. இப்போ இதில் இருந்து என்ன பண்ணணும், 3600ல் வந்து 4 வந்து நீங்கள் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, 3 6 0 0ஆல் 4ஆல் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சர். அப்போ என்ன பண்ணலாம், 3 அப்படி போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஏன்னா 2 zeros இருக்கனால 6ல் இருந்தால் பாரோ பண்ணணும். அப்போ 6 வந்து இங்கே பாரோ பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும், 5. அப்போ அந்த 5 அப்படியே இதில் போட்டுக்கணும். அடுத்து இங்கே 10 இருக்கும், 10 அங்கேருந்து ஒன்று பாரோ ஆச்சுன்னா இங்கே 9 ஆயிரும். ஸோ 9 அது என்னதாயிரும், 6. அப்போ 3596 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். இவ்வளோதான் அந்த சம். Thank you students.